மிகச்சிறந்த ஒரு மனிதனாக எல்லாரும் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக போய் சேர்ந்திருக்கிறாரு. அது முதல்ல உங்களோட சேர்ந்து என்னுடைய அஞ்சலியை நான் மனதார சொல்லிக்கிறேன். நான்லாம் நம்பிக்கையை சார்ந்தவன். நான் எதை எடுத்தாலும் நம்பிக்குவேன். இது கடவுள்னா அதையும் நான் நம்பி கும்பிட்டுருவேன். நீங்கள் கடவுளாக இருந்தால் உங்களையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுவேன். அதனால் நான் புத்தாண்டை எதுக்குற ஆள் அப்படின்லாம் சொல்லலை. அதே புத்தாண்டு அன்னைக்கு தான் நாங்கள் இத்தனை பேர் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுருக்குறோம். நான் ஒரு அரசியல்வாதி தான். எப்படிப்பட்ட அரசியல்வாதினா நல்ல அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு நல்ல சிறந்த வாக்காளனாக இருக்கிறேன். ஒரு வாக்காளனா யாராவது ஓட்டு போடும்போது யாருக்கு போடலான்ற சிந்தனை மாதிரி எனக்குள்ளே எப்பவுமே அது இருக்கிற கேள்வி தான். பட் அது எனக்கு இப்போதைக்கு அதை பற்றி பெரிய யோசனை இல்லை. பட் உண்மையாகவே தம்பி சார் விஜய் சார் உண்மையாகவே அரசியல் கட்சிக்காகத்தான் தன்னுடைய பணிகளை செய்கிறாரு. உண்மையாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. வர்றாருன்னா கட்டாயமாக ஒரு விஜய் இல்லை 1000 விஜய் வந்தால் கூட இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு யார் வந்தாலும் பெரிய சந்தோஷம் தான். சார், புத்தாண்டை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்பேடுலாம் பார்த்திங்கன்னா இந்த இளம் பெண்களே பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் நடனங்கள் பார்த்திங்கன்னா அரைகுறை ஆடைகளுடன் அது மாதிரியானதெல்லாம் எப்படி சார் இந்த சமுதாயத்தை பார்க்குறீங்க? அது இப்போ என்னென்னா இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது ஒரு விஷயம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் எப்பவுமே வாழ்க்கையில் 2 விஷயம் இருக்குது. இப்போ நான்லாம் நம்பிக்கையை சார்ந்தவன். நான் எதை எடுத்தாலும் நம்பிக்குவேன். இது கடவுள்னா அதையும் நான் நம்பி கும்பிட்டுருவேன். நீங்கள் கடவுளாக இருந்தால் உங்களையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுவேன். நம்பி வாழ்கிறவங்க பலர், எதையுமே நம்பாமல் யாரையும் சாராமல் வாழ்கிறவங்க சிலர். அந்த விஷயத்தில் அங்கே ஆடுற பிள்ளைங்க மேபி ஹோட்டலில் நடன நிகழ்ச்சி, ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறது, ஒரு புத்தாண்டு, இது எதுவுமே நம்ம ஊர் கலாச்சாரம் கிடையாது. அதனால் நான் புத்தாண்டை எதுக்குற ஆள் அப்படின்லாம் சொல்லலை. அதே புத்தாண்டு அன்றைக்கி தான் நாங்கள் இத்தனை பேரும் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. 3 மணி 4 மணி 5 மணிக்கெலாம் நிறைய சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்கெல்லாம் வேல் யாத்திரைக்கு வந்திருக்காங்க. இந்த சென்னிமலை மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ ஆலயங்களில் சிறப்பு பூஜை நடக்குது, எத்தனையோ இடங்களில் தரிசனம் நடக்குது. அதனால் நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கான ஒரு நன்னாளாக அதை நம்ம நினைக்கிறோம். நம்ம பொழுது ஆக்கிறதுக்கான ஒரு காலமாக அதை மாற்ற முயற்சி பண்ணுறோம். சில பேர் பொழுது போக்காகவே அதை நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க உடலும் கெடும், உள்ளமும் கெடும், அந்த இளமையும் கெடும். காலங்கள் போக போக கற்றுக் கொடுக்கும் அவங்களுக்கு. அதுதான். அரசியலுக்கான அது ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஏதாவது என்ன கேட்குறீங்களா? ஐயோ, அரசியல் இல்லாமல் எந்த மனிதனுமே கிடையாதுங்க. ஈவன் நீங்களும் கூட சரி. இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு சிறந்த வாக்காளர். எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வருமான வரி கட்டுறேன். ஒரு உழைக்கிற விவசாயி, ஆட்டோ ஓட்டுறவன் முதல் கொண்டு தன்னுடைய தேவையை அந்த நாட்டுக்கு பங்களிக்கிறான். இது ரொம்ப உதாரணமாக சொல்லணுன்னா கூட இப்போ இந்த இயற்கை நடந்த இந்த பேரிடர்கள் கூட பாருங்கள். நிறைய இடங்களில் சாதாரண தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசை விட, அதாவது நான் வியந்து நிற்கிறதுக்கான காரணம் அதை சொல்லிடுறேன் நீங்கள் கேட்டதுனால. சாதாரண ஒரு தொண்டு நிறுவனமாகட்டும், சாதாரண தனி மனிதனாகட்டும், அங்கே சாப்பாடு இல்லை, கரண்ட் வரல, அங்கே இதுன்னா தனியாக அவனே ஒரு போட்டு மாதிரி ஒன்று செஞ்சு அந்த பசங்களை போய் காப்பாற்றி விடிய அன்னதானம் போட்டு சாப்பாடு போட்டு அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு ஒன்று செய்யணுங்கிற அந்த மனசு இருக்கு இல்லையா? அந்த போன்ற மனசு தான் எனக்கு இருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் நான் ஒரு அரசியல்வாதி தான். எப்படிப்பட்ட அரசியல்வாதினா நல்ல அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு நல்ல சிறந்த வாக்காளனாக இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்க. கடந்த காலங்களில் நிறைய சார், நான் அதுதான் சொல்கிறேன். நான் பாமக இருந்தேன், அமமுக போனேன். அது நான் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடை தெரு வழியாக போகும்போது அறியா பிள்ளை தெரியாத இடங்களில் அந்த பயணம் செய்யக்கூடிய ஒரு அறிவை பெற்றுக்கிட்டேன்னு தான் என்னை பற்றி சொல்லணும். இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் யாருக்காவது இப்போ லாஸ்ட் டைம் அமமுக பிரச்சாரம், ஆமாம், இந்த மாதிரி இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷன் இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு சிந்தனை இல்லைங்கய்யா. எனக்கு இது வரைக்கும் இல்லை, ப்ராமிஸாக இல்லை, இது வரைக்கும் திட்டம் இல்லை. பட் ஒருவேளை கடவுள் அதுக்கான ஒரு பாக்கியத்தை, நல்ல ஆட்சியாளர்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற பொறுப்புகளும் எப்பவுமே இருக்கும்ல. ஒரு வாக்காளனா யாராவது ஓட்டு போடும்போது யாருக்கு போடலான்ற சிந்தனை மாதிரி எனக்குள்ளே எப்பவுமே அது இருக்கிற கேள்வி தான். பட் அது எனக்கு இப்போதைக்கு அதை பற்றி பெரிய யோசனை இல்லை. மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கலுக்கு வடிவேல் அவர்கள் இரங்கலை தெரிவிக்க சார் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பிரபலங்கள்லாம் இரங்கல் தெரிவித்தாங்க. நடிகர் வடிவேல் அவர்கள் இரங்கல் தெரிவிக்கல, அது எப்படி? இல்லை, அது இரங்கல் இதே ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு முதல் விஜயகாந்த் சார் பற்றி சொல்லிடுறேங்க. எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நடிகன் ஒருத்தர் இருந்தாங்க, நடிகன் ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்க, நடிகனுங்கிறதுனால கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தமிழ் சினிமாவில்
இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான தியாகராஜ பகவர் காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க, மறைந்திருக்கிறாங்க நமக்குள்ளே. பட் எல்லாத்துக்குமே இந்த பேரும் புகழும் கிடைக்காது. ஒரு சாதி, மதம், மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக எல்லாரும் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக போய் சேர்ந்திருக்கிறாரு. அது வந்து முதல்ல உங்களோட சேர்ந்து என்னுடைய அஞ்சலியை வந்து நான் மனதார சொல்லிக்கிறேன். இதில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக திரு வடிவேலு அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனிப்பட்ட சொந்த கருத்து, அது எதனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது வரல அப்படிங்கிறது ஆழ்ந்து நான் பேச விரும்பலை. எனக்கு அதை பற்றி உண்மையாகவே தெரியாது. ஆனால் இருந்தாலும் அவர் ஏன் போகலை அப்படிங்கிறதில்ல, அட்லீஸ்ட் அறிக்கை கொடுத்துருக்கலாம், ஒரு ஆறுதலுக்காக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம். கட்டாயமாக எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் நமக்கு எதிரி என்பதே கிடையாதுங்க, எல்லாருமே கலைஞர்கள் தான். அதனால் கட்டாயமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நடிகர் விஜய் தென் மாவட்டங்கள்லாம் நலத்திட்ட உதவி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இப்போ இவங்களுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட அரசியல் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் ஒரு நடிகராக இருக்கீங்க, அவரும் ஒரு நடிகராக இருக்காரு, எதிர்பார்க்க. ஐயோ, அதாவது விஜய் அரசியலுக்கு வராரு, அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வர்றதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, கூத்தாடி என்ன அரசியலுக்கு வர்றது என்ன இருக்குது, என்ன பண்ணிட்டான் இவன், என்ன பண்ணிட்டான் இத்தனை நாள், என்ன பண்ணான், திடீர்னு கேள்வி கேட்குறான் அப்படிம்பாங்க. யாருமே எதுவும் பண்ணல, எல்லாம் அறிக்கை மட்டும்தான். தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் 50 ஆண்டு காலமாக நம்ம போராடி தான் கிடக்கிறோம். அது உங்களுக்கும் தெரியும். ஊழல் லஞ்சத்தில் நாடு தலைவிரிச்சாடுது, விவசாய பூமியெல்லாம் அழிஞ்சிருச்சு, குளத்தை காணோம், ஏரியை காணோம், மக்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதுவும் நீங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்த கொங்கு மண்டலம் பகுதி சதவிகிதனுடைய வருவாயை ஈட்டுத்தரக்கூடிய மிக அற்புதமான பூமி. இங்கே நிறைய சாயப்பட்டையில் ஆரம்பித்து இன்றைக்கி மின்கம்பியில் ஆரம்பித்து விவசாய பூமி அழிஞ்சதில் ஆரம்பித்து நீர்ப்பாசனத்து வரைக்கும் இன்றைக்கி விவசாயங்கிறது சுத்தமாக இல்லாமையே போயிடுச்சுங்க. ஸோ இதெல்லாம்னா எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, எல்லாத்து மனசுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் சரி, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ஒருத்தருக்கும் அரசியல் தேவை. கட்டாயமாக அரசியலுக்கு வரணும். நல்லவங்கள்லாம் அரசியலுக்கு ஆசைப்படவே இல்லைன்னா அந்த இடத்துல திருடங்கள்லாம் ஆசைப்பட்டு அந்த சேர் எடுத்து உட்காந்துருவாங்க. கடைசியில் நம்ம வருமான வரி செலுத்துகிறவங்க, வாக்கு போடுறவங்க எல்லாருமே கையேந்திர நிலைமை வந்துடும், ஒரு நைஜீரியா மாதிரி ஆகிடும். மனிதன் வேட்டையாடி அடித்து பிடுங்கிறதுக்கான ஒரு இடம் ஆகிடும். 1 கோடி இன்ஜினியர், எத்தனையோ படித்த பசங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, யாராவது ஒரு புதுசு ஒன்று செய்ய வர்றாங்க. ஸோ இந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரியோ, ஒரு புகழுக்காகவோ 4 பேர்த்து கூட இப்போ நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவர் வந்திருக்காருப்பா, இவர் வந்திருக்காருப்பா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ஒரு கூட்டம் சேர்றது, அது இந்த புகழுக்காக அரசியல் என்பது அல்ல. பட் உண்மையாகவே தம்பி சார் விஜய் சார் வந்து உண்மையாகவே அரசியல் கட்சிக்காகத்தான் தன்னுடைய பணிகளை செய்கிறாரு, உண்மையாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, வர்றாருன்னா கட்டாயமாக ஒரு விஜய் இல்லை 1000 விஜய் வந்தால் கூட இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு யார் வந்தாலும் பெரிய சந்தோஷம்தான். அதில் வரணுங்கிறதுல எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.